அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது பதவிக்காலத்தில் அமெரிக்க ராணுவம் சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், ஏமன், சோமாலியா, லிபியா, வெனிசுலா என 7 நாடுகளின் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தியது. இந்த செயல்கள் நவீன போர்க்கள வரலாற்றில் ஒரு முக்கியமான புதிய அத்தியாயத்தை தொடங்கி அமெரிக்காவின் உலகளாவிய இராணுவ தலையீட்டை வலியுறுத்தின. இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கின்றன, டிரம்பின் துணிச்சலான அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. இவை உலக அரங்கில் அமெரிக்காவின் இராணுவ பலத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி பயங்கரவாதிகளுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை வலியுறுத்தின. சிரியாவில் அமெரிக்கா ஐஎஸ் பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடியது. குறிப்பாக 2017 ஏப்ரலில் சிரியா அதிபர் பாசல் அல்-அசாத் நடத்திய ரசாயன தாக்குதலுக்கு பதிலடியாக ஷைராட் விமான தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் பரவலை தடுத்து பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு உதவியது. ஈராக்கில் ஐஎஸ்க்கு எதிரான போரில் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டது. குறிப்பாக 2020 ஜனவரியில் பாக்தாத் விமான நிலையத்தில் ஈரானிய அல் காசிம் சுலைமானியை கொன்றது. இந்த செயல் ஈராக்கில் அமெரிக்காவின் இராணுவ இருப்பை வலுப்படுத்தி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைத்தது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் மற்றும் அல்-கொய்தாவுக்கு எதிரான நீண்டகால போர் தொடர்ந்தது. 2017 ஏப்ரலில் ஐஎஸ் குகை வளாகத்தின் மீது அனைத்து குண்டுகளின் தாய் என்றழைக்கப்படும் மாபெரும் குண்டு வீசப்பட்டது. இது ஆப்கானிஸ்தானின் மலைப்பகுதிகளில் இத்தளங்களை அழித்து அமெரிக்காவின் இராணுவ சக்தியை வெளிப்படுத்தியது. ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணிக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்தது. இதில் வான்வழி தாக்குதல்கள், உளவு தகவல்கள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் அளிக்கப்பட்டன. இந்த ஆதரவு ஏமன் கடற்கரை பகுதிகளில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முக்கியமானதாக இருந்தது. சோமாலியாவில் அல்-ஷபாப் மற்றும் ஐஎஸ்உடன் தொடர்புடைய குழுக்களை குறிவைத்து அமெரிக்கா தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. ஆப்பிரிக்காவின் கேந்திராவடி பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தலையீடு அதிகரித்தது. இவை பயங்கரவாதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பங்களித்தன. லிபியாவில் ஐஎஸ்க்கு எதிரான வான்வழி தாக்குதல்கள் மூலம் அமெரிக்கா தலையிட்டது. கடாபியின் வீழ்ச்சிக்கு பிந்தைய அதிகார வெற்றிடத்தில் பயங்கரவாதிகள் பலமடைந்திருந்தனர். இந்த தாக்குதல்கள் லிபியாவின் நகரங்கள் மற்றும் பாலை நிலங்களில் செல்வாக்கை குறைத்தன. வெனிசுலாவில் அமெரிக்க இராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைப்பற்றப்பட்டார். இது எண்ணெய் வளங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்க்கும் நோக்கத்துடன் இருந்தது. இந்த செயல் வெனிசுலாவின் எண்ணெய் பெற்றுள்ள பகுதிகளில் அமெரிக்காவின் தந்திரங்களை வெளிப்படுத்தியது. இந்த தாக்குதல்கள் டிரம்பின் துணிச்சலான வெளியுறவு கொள்கையையும் அமெரிக்காவின் இராணுவ பலத்தின் உலகளாவிய தாக்கத்தையும் உலகிற்கு உணர்த்தின. இவை சர்வதேச உறவுகளில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தி அமெரிக்காவின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தின. இந்த வரலாற்று நிகழ்வுகள் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்த விவாதங்களை தூண்டின. இது குறித்து தொடர்ந்து மேலும் தகவல்களை பெறுங்கள்.